ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தெய்வம் நடுவானில் நின்று காட்சி கொடுக்கும், வரம் கொடுக்கும், மறைந்து போகும். ஆனால் பாதத்தைப் பிடித்துக் கொண்டு அழுவதற்கு வழி இல்லையே. பரம்பொருள் தன் அவதார காலத்தில் உருவம் மாற்றிப் புவியில் உலாவி வரும். தான் தன்னைக் காட்டாமல் புவியில் லீலைகள் புரியும். இங்கே சித்தவனத்திலே சித்தர்களும் முனிவர்களும் அதனை தியானத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அங்கே வணங்க வருவார்கள். அத்தகைய அவதாரக் காலத்தில் தவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. வேறு கோயில், குளம் என்று நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்படிப்பட்ட அவதாரக் காலத்தில் கிடைத்த வாய்ப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் மானிட வடிவில் உலாவுகிற போதும் தெய்வம் வேறு, மானுடம் வேறு என்று மனித மனம் பிரித்துப் பார்க்கிறது. இதுவும் ஒரு மாயை. தெய்வமே ஏற்படுத்திக் கொள்கிற மாயை விளையாட்டு இது. சித்தவன பூமியில் மருவத்தூரிலே பரம்பொருள் அன்னை ஆதிபராசக்தியே தன்னை மானிட உருவிலே பரம்பொருள் பங்காறு பாலகனாக அவதரித்து நமக்கெல்லாம் அருள் புரிய அவதாரம் செய்து அருள் பாலித்து வருகிறாள். சரணாகதி என்பது ஒரே ஒரு முறைதான், ஒருவரிடம்தான் வரவேண்டும். தெய்வம் அவதார நோக்கம் கொண்டு வருகிற காலங்களில் தான் யார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாதபடி லீலைகள், சித்தாடல்களை புரியும். தூற்றுவோர் தூற்றுவர், போற்றுவோர் போற்றுவர், அவதூறுகள் கிளம்பும், பழிச்சொற்கள் பெருகும். அன்னையானவள் பக்தர்களையும் மக்களையும் குழப்ப வைத்தும் வேடிக்கை புரியும். உண்மையான பக்தன் அரிசியையும் உமியையும் பிரித்துப் பார்த்து தேவையானதை எடுத்துக் கொள்வான். சோதனைகள் எல்லாருக்கும் தான் இருக்கிறது. சோதனை பக்தனுக்கும் உண்டு, தொண்டனுக்கும் உண்டு. குழந்தை மனம் கொண்டவனை மட்டும் இழுத்து வைத்துக் கருணை காட்டும். மொத்தத்தில் அவதார காலங்களில் பரம்பொருள் உண்மையான பக்தர்களிடம் சென்று அற்புதம் புரிந்து பரவசப்படுத்தும். புரிந்து கொண்டு பற்றிக் கொண்டவர்கள் பாக்கியசாலிகள். மற்றவர்கள் விதி வழியே உழல்கிறவர்கள். ஓம் சக்தி.